திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகள் தொடர்ந்து உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது, மிகப்பெரிய அழிவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. தற்போது 10 நாடுகளில் ஒரே நேரத்தில் காட்டுத்தீயினுடைய தீவிரம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி உட்பட 10 நாடுகளில் இதனுடைய தீவிரத்தை பார்க்க முடிகிறது. இதை குறித்த படங்கள், வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இவைகள் குடியிருப்பு பகுதிகளையும் சூழ்ந்து கொண்டு பொதுமக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்பெயினிலே அதிகப்படியாக அது கடல் மட்டத்திலிருந்து 350 மீட்டர் உயரத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த தேசத்தில் குறிப்பிட்ட நகரில் சுமார் 42 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்படுகிறதாகவும், அதே போல போர்ச்சுகலில் அதிகப்படியாக 43 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மட்டுமல்ல, யுனெஸ்கோவின் ஒரு மிகப்பெரிய பிரபல தேசிய பூங்காவானது அதிகப்படியான காட்டுத்தீ பற்றினது நிமித்தமாக அதை சூழ்ந்துள்ள பகுதிகள் மிகப்பெரிய காட்டுத்தீயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. லட்சக்கணக்கான மக்களை மட்டுமல்ல, குடியிருப்பு பகுதிகளை பாதித்திருக்கிற இந்த காட்டுத்தீ தொடர்ந்து 10 தேசங்களில் பரவி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியாக, இதுவரை இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அதிகரித்து வருகிற இந்த வெப்பம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்திலே அதிகப்படியான பலத்த காற்றினாலே உண்டாகிற காட்டுத்தீ தொடர்ந்து பரவி மக்கள் மத்தியிலே அச்சத்தையும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சுமார் 10 நாடுகளில் பரவி கொண்டிருக்கிற இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் குறைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதிகளில் இருந்து அந்த சூழ்நிலை மாற நாம் ஜெபிக்க வேண்டும். இதுவரை இல்லாத வகையில் ஒரே நேரத்தில் சுமார் 10 நாடுகளில் காட்டுத்தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. கடல் மட்டத்தில் இருந்து 350 மீட்டர் உயரத்தில் இருக்கும் ஸ்பெயினில் 42 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கொளுத்தியது. இது ஒரு பக்கம் இருக்க, அதிக வெப்பம், பலத்த காற்றால் காட்டுத்தீ தொடர்ந்து பரவி வருகிறது. வடக்கே உள்ள யுனெஸ்கோ பாரம்பரிய தலமான தேசிய பூங்காவை நெருங்கிய காட்டுத்தீ குடியிருப்புகளை சூழ்ந்து வாகனங்களையும் பொசுக்கியது. போர்ச்சுகல் நாட்டின் பல இடங்களில் 43 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. மத்திய போர்ச்சுகலில் பற்றிய காட்டுத்தீ நெடுஞ்சாலையை கடந்து குடியிருப்புகளை சூழ்ந்தது. வாளிகளில் தண்ணீர் ஊற்றி மக்கள் தீயை நெருங்க விடாமல் தடுக்க முயன்றனர். இத்தாலியில் தேசிய பூங்காவில் பற்றிய காட்டுத்தீ 3ஆம் நாளாக கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. தீயை கட்டுப்படுத்த முடியாமல் வீரர்கள் திணறி வருகிறார்கள். குரேஷி கடற்கரையொட்டி உள்ள சுற்றுலா தலத்திலும் காட்டுத்தீ பற்றி இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்ட நாம் தொடர்ந்து இந்த தேசங்களில் அதிகரித்து வருகிற, பரவி வருகிற காட்டுத்தீ முற்றிலும் அடங்குவதற்கும் அந்த பகுதிகளிலே இயல்பு சூழ்நிலை உண்டாக கர்த்தர் மனமிறங்க பாரத்தோடு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரே நேரத்தில் 10 நாடுகளிலே பரவி கொண்டிருக்கிற இந்த காட்டுத்தீயினாலே ஒரு பக்கம் பொதுமக்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல ஆண்டவரே, இன்னொரு பக்கம் குடியிருப்பு பகுதிகளிலே பாதிப்பு மட்டுமல்ல ஆண்டவரே, பொது மக்கள் கூடுகிற இடங்களிலும் இந்த காட்டுத்தீ பற்றி கொண்டதினாலே பொதுமக்களை பாதிக்கிற அளவுக்கு ஆண்டவரே தகப்பனை, குடியிருப்புகளை பாதிக்கிற அளவுக்கு உண்டாயிருக்கிற இந்த காட்டுத்தீயினால் ஆண்டவரே மக்களுக்கு உயிரிழப்பும் நேரிடக்கூடிய அபாய சூழ்நிலை இருப்பதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கட்டுக்கடங்காமல் பரவிக்கொண்டிருக்கிற இந்த காட்டுத்தீ ஆண்டவரே தகப்பனே, அதனுடைய தாக்கம் குறைக்கப்பட்டு முற்றிலும் அடங்கி போக, இந்த இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகளிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட
ஆண்டவரே, இந்த காட்டுத்தீ பரவி கொண்டிருக்கிற இந்த 10 தேசங்களுக்காக நீங்கள் மனமிறங்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்குள்ள பொதுமக்கள் எவ்வளவாக குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே தகப்பனே, இந்த அழிவினை குறைத்து இரக்கம் பாராட்ட நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.